டியூஸ்டே மார்னிங் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா பெட் ஸ்ப்ரெட் மாத்திருவேன். ஸோ ஆல்ரெடி இருந்தத துவைக்க போட்டுட்டு, புதுசா கையோட சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, அதிரன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வந்து நின்னு பண்ணிட்டு இருந்தான். பாருங்க எவ்வளோ கியூட்டா பண்ணிட்டு இருந்தான். எனக்கு ஒரே சிரிப்பா தான் வந்தது. நான் சேஞ்ச் பண்ண உடனே எப்பயுமே மேல ஏறி படுத்து உருளுவான். அது ஏன்னு தெரியாது. அவனுக்கு ஒரு ஆசை. நெக்ஸ்ட் அவன ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு கூட்டு வந்துட்டேன். கூட்டு வந்தோனே தூங்கிட்டான். இப்பலாம் பக்கத்துல டெடி பியர், கார் இப்படி ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு தான் தூங்குறான். அது அவனுக்கு ஒரு ஆசை போல. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சிருந்தேன்னா, அதெல்லாம் போய் காய போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் டெர்ரஸ்க்கு போயிருந்தேன். "உனக்கு என்னப்பா நாங்கலாம் கிளம்புனதும் ஜாலியா ரெஸ்ட் எடுப்பா" அப்படின்னு எப்போவாவது ஹஸ்பண்ட் சொல்றப்போ வரும் பாருங்க ஒரு கடுப்பு. "நீ வீட்ல இருந்து எல்லா வேலையும் பண்ணு. அப்பதான் உனக்கு தெரியும்" அப்படின்னு இருக்கும். பிகாஸ் நமக்கு சின்ன சின்னதா அடுத்தடுத்து வேலை இருந்துட்டே இருக்கும். அது யாருக்குமே தெரியறதே கிடையாது. நம்ம ஏதோ கால் மேல கால் போட்டு ஹாயா உட்காந்துருக்க மாரி தான் எல்லாம் நெனச்சுட்டு இருக்காங்க. இந்த செடி வந்து நம்மளோடது தான். ஓமவல்லி செடி. இது வந்து அதிரன் குழந்தையா இருக்கும்போதுலேருந்து வளர்த்துட்டு இருக்கேன். சளி பிடிச்சா இதான் குடுப்பேன். இப்போ வரைக்குமே மாடிக்கு போனா அத பிடுங்கி சாப்பிட்டுட்டே இருப்பான். அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். கீழ இறங்கி வந்ததும் இன்னைக்கு லஞ்சுக்கு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் வெயிட் போட்டே போறோம்.